பாட்டு கேட்கலாமா? மௌனம் சம்மதம். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன? மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன? அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தா. பர 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 பறவை ஒன்று கர 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 கரையில் நின்று கண்ணீரில் கடல் நீரை நனைக்குதே. கட 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 கடலுக்குள்ளே பட 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 இதயம் தேடி கண்ணெல்லாம் தீ வளர்த்து துடிக்குதே. என் தேவன் போன திசையிலே ஜீவன் சேர்த்த என்ன நான் செய்வேன் உன்னோட சேர? என்ன நான் செய்வேன் உன்னோட சேர? என்ன கடலினில் மீனாக இருந்தவள் நான், உனக்கென கரை தாண்டி வந்தவள் தான். துடித்திருந்தேன் தரையினிலே திரும்பி விட்டேன் என் கடலிடமே. ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன் உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா? ஆதி, ஆதி, என்னாச்சு? உனக்கு எத்தனை தடவை சொல்றது பாரதி? ஒரு தடவை சொன்னா புரியாதா? வாசு, ஆமா, வாசுதான். வாசுவேதான். நீ ஏன் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கவே மாட்டேங்கிற? நீங்க நீங்க சொன்ன மாதிரிதான். இல்ல, நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கல. உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய நீதான் போராடி மீட்டெடுக்கணும். ஆனா அதுக்கான எந்த முயற்சியும் நீ செய்யற மாதிரி எனக்கு தெரியல. பாதிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு, ஒண்ணு விடாம சொல்லிடு. நான் எப்படி பேச முடியும்? நான் என்ன பேசுறது சொல்லுங்களேன். பேசணும் பாரதி, பேசிதான் ஆகணும். உன்னையும் என்னையும் இந்த விதி பிரிச்சிருச்சு. ஆனா அதே விதிதான் ஆதிய உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஆதிதான் உன் கூட கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில வரப்போறவன். முதல்ல அதை நீ நம்பணும் பாரதி. அப்பதான் இப்ப இருக்கிற இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு பதில் கிடைக்கும். ஆனா நடக்கிறதையெல்லாம் பார்த்தா உனக்கு அப்படி எந்த நம்பிக்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னால என்ன பண்ண முடியும்? எனக்குள்ள இருக்கிற பயம் என்ன பேச விடல. நான் உண்மையை சொல்லி அதனால ஆதி மறுபடியும் என்ன வெறுத்துட்டு போயிட்டா அவரை பார்க்கவே முடியாதுங்கிற பயத்துலதான் நான் பேசாம இருக்கேன். பயம்
எதுக்கு பயம் பாரதி? யாருக்காக பயப்படணும்? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. உனக்கு முன்னாடி தடையா நீ நினைக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்ட உன் வாழ்க்கையை நீ சரி பண்ணிக்கோ. அதுக்கு நீ தான் முயற்சி எடுக்கணும் பாரதி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா புத்திக்கு தெரியற விஷயம் என் மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆதி, அது தம்பி கண்ணு முடிச்சிட்டாருமா, இனி பிரச்சனை இல்ல. தம்பிக்கு ஏதாவது கொஞ்சம் குடிக்கிறது கொடுங்க. நான் கிளம்புறேன். மறுபடியும் ஏதாவதுன்னா எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க. நான் வந்து பாக்குறேன். நன்றிங்க. வரேம்மா. ஆதி, நீங்க ஓகே தானே? எனக்கு என்னாச்சு பாரதி?